பொன்னி சீரியலில் 4 எபிசோடில் பொன்னி போட்ட சபதத்தில் பொன்னி எப்படி ஜெயிக்க போகிறாங்க, ஸோ பொன்னி எப்படி இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சக்தி ரொம்பவுமே டென்ஷனாக மாடில் இருக்கார். சக்தியை தேடிட்டு இருக்க சந்திரசேகரும் சுந்தரமும் சக்தியை காணும், ஒரு மாடில் இருந்தாலும் இருப்பான், வா மாடில் பார்க்கலாம்னு சொல்லி 2 பேருமே மாடிக்கு வராங்க. மாடில் வந்து பார்த்தா ரூமில் ஒரு தனிமையில் சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து சந்திரசேகர் போயிட்டு, என்ன சக்தி என்ன ஆச்சுப்பா, ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க சக்தி உடனே அழ ஆரம்பிக்கிறாரு. சொல்லி சந்திரசேகர் கேட்குறாரு, என்னாச்சுப்பா ஏன்ப்பா அழுவுற அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா பொன்னி மேலே எந்த தப்புமே கிடையாது, எனக்கு பொன்னியை பிடிச்சிருக்கு, ஆனால் பொன்னியை ஏற்றுலாம் நினைக்கும் போது இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்ல, அதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா, பொன்னி நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் அப்படியே விட்டோம். எங்களுக்கு நேத்தியே கார்த்தி ஊருக்கு போகிறது முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். ஸோ நீயும் பொன்னியும் காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இனிமேல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷம் தான் வரப்போகுதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் திடீர்னு அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இவ்வளோ பிரச்சனையாகலாம் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொன்ன உடனே சக்தி ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாரு. ஆமாப்பா எனக்கு பொன்னியை பிடிச்சிருக்குப்பா, பிடிச்சி தான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாமே இனிமேல் கரெக்டாக போக போகுதுன்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுப்பா. இப்போது ப்ரீத்தி பண்ணதாப்பா எல்லாமே தப்பு, பொன்னி சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைப்பா, ப்ரீத்தி பண்ணுறதான் தப்பு அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்னப்பா ஏன் நீ அப்புறம் அதை பற்றி பேசாமல் அன்றைக்கி அமைதியாக இருந்த, பொன்னி சொல்லும்போது சொல்ல வேண்டியதானே, ப்ரீத்தி சொல்கிறது எல்லாமே பொய், பொன்னி சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி அன்னைக்கு நீ சொல்லியிருந்தனா கண்டிப்பாக ப்ரீத்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாம், நீயும் பொன்னி சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல, ஏன் அதை நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் கேட்குறாரு. அதுக்கு உடனே சக்தி சொல்கிறாரு, இல்லைப்பா அந்த டைமிங்கில் நான் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி எது சொன்னாலுமே கண்டிப்பாக அம்மா நம்ப மாட்டாங்க, நான் என்னமோ வேணும்னு பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க, அதனால தான்ப்பா நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்கிறாரு. இருக்கட்டும்ப்பா அது சரிதான், அதுக்காக பொன்னி பண்ணாத தப்ப பொன்னி தான் பண்ணன்னு சொல்லி இங்கே இருக்க எல்லாருமே அவளை குற்றம் சாட்டுறாங்க. அப்போ கூட நீ பேசாமல் அமைதியாக இருக்கும்போது பொன்னி என்ன நினப்பா, நீயும் அவளை தப்பாக நினச்சிருந்தானப்பா நினப்பா, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுதான்ப்பா பொன்னி இப்போ நினச்சிருக்கா, ஆனால் பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, ப்ரீத்தி பண்ணுறது தான் எல்லாமே தப்பு, ஆனால் ப்ரீத்திக்கு இப்போது அம்மா சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது, அதனால் வேறு வழியே இல்லை, இப்போ நம்ம ப்ரீத்தியை பற்றி எது சொல்லணுனாலும் கண்டிப்பாக அதுக்கு ஆதாரத்தோடு சொல்லி நிரூபிக்கணும், அப்படி நிரூபித்தா மட்டும்தான் அம்மா நம்புவாங்க, அப்போ தான் ப்ரீத்தியை நாம் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும், பொன்னி பண்ணது எல்லாமே சரின்னு சொல்ல முடியும், அது வரைக்கும் இப்போ நம்ம எது சொன்னாலுமே அம்மா நம்ப மாட்டாங்க, அதோட பொன்னிக்கு தான் அது பிரச்சனை வந்து முடியும்ப்பா, அதனால தான் நான் அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. இதை கேட்ட சந்திரசேகருக்கும் சுந்தரத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்ப்பா அப்புறம் அன்றைக்கி இந்த கல்யாணத்தில் பொன்னிக்காக ப்ரீத்தி பண்ண விஷயத்தெல்லாம் நீ இப்போ எப்படி தான் நிரூபிக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது சக்தி சொல்கிறாரு, அதாப்பா எனக்கும் தெரில, பொன்னி பாட்டுக்கு இப்போது சபதம் போட்டிருக்கா, கண்டிப்பாக இந்த ப்ரீத்தி என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்கிறா, ஆனால் இப்போது அம்மா வந்து எது சொன்னாலுமே ப்ரீத்தி சொல்கிறத மட்டும் நம்புகிறாங்க, நான் சொல்கிறத கூட நம்ப தயாராக இல்லை, அப்படி இருக்கும்போது பொன்னி எப்படி இந்த சபதத்தில் ஜெயிக்க போகிறா, எப்படி எல்லாத்தையும் நிரூபிக்க போகிறான்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே சந்திரசேகரும் சக்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரீத்தி காதில் வாங்கிறாங்க. காதில் வாங்கிட்டு, ஓ குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக அது எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நான் இப்பயே போய் ஜெயா ஆண்டிகிட்ட உங்களை பற்றி ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜெயா பார்க்க போகிறாங்க நம்ம ப்ரீத்தி. போயிட்டு அங்கே ஜெயாட்ட பேசுகிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, மேலே சக்தி மாமாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, அந்த பிளானில் எப்படி உங்களை என்னன்னா பொன்னிக்கு எதிராக சிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க, நாம் பண்ணாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருந்தாலுமே இப்போ மாமாவுக்கு சக்திக்கு எல்லாருக்குமே பொன்னியை பிடிச்சி போயிடுச்சு, அதனால் பொன்னிக்காக நம்மளே எதுக்குன்னு நினைக்கிறாங்க அத்தை, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜெயாவை ஏற்றி விடுறாங்க. ஜெயா உடனே சொல்கிறாங்க, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, சக்தி சும்மா இருந்தாலும் இவர் தான் கெடுத்து விட்றாரு, இவர் இப்போலாம் பேசி பேசி தான் சக்தியோட மனசு டோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு, ஃபஸ்ட்டு இவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், அப்போ தான் இவர் அமைதியாக இருப்பார், இவர் ஒழுங்காக இருந்தாலே கண்டிப்பாக சக்தி இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜெயா இங்கே யோசிக்கிறாங்க. இப்படி இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போது பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தெளிவாக இருக்காங்க. இப்போதைக்கு பொன்னிக்காக சப்போர்ட்டிவாக சக்தியும் சந்திரசேகரும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் சொல்கிறாரு, சரி சக்தி நீ பொன்னிகிட்ட போய் பேச வேண்டியதானே, பொன்னிகிட்ட பேசி புரிய வை, உன் மேலே தப்புமே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் ஆறுதலாக பேசி புரிய வச்ச அப்படின்னா கண்டிப்பாக பொன்னி புரிஞ்சுக்கிட்டு உனக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பா, நீயும் பொன்னிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் சொல்கிறாரு. இல்லைப்பா ஆரம்பத்தில் பொன்னி ஒரு சில விஷயத்த வந்து ப்ரீத்தை பற்றி சொல்லும்போது
நானே சரியாக புரிஞ்சுக்கல, அதை பற்றி கண்டுக்கல. ஏன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பிரீத்தியோடைய அம்மா அப்பாவை பார்த்தேன்னு சொல்லி பொன்னி சொன்னான். ஆனால் நான் வந்து அப்போதைக்கு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் இருக்காது, நீ வேறு யாரையோ பார்த்துட்டு அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி நானே அன்றைக்கி சொன்னேன். அதனால் பொன்னி அதுக்கப்புறம் என்கிட்ட சரியாக பேசுறதும் கிடையாது, அதை பற்றி சொல்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. பொன்னி சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மை தான். ஏற்கனவே இந்த பிரீத்தி தான் தேவலம் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அதனால் நான் இப்போ போய் பிரீத்திக்கிட்ட இதை பற்றி கேட்டாலும் பிரச்சனை வரும், பொண்ணுகிட்ட கேட்டாலும் பொண்ணு நம்ப மாட்டா. ஸோ எல்லாமே பிரச்சனை தான் முடியும். அதோட நான் இப்போது பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பிரீத்தி இப்போ உஷாராயிட்டா அப்படின்னா அதனால அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவா. ஸோ இப்போதைக்கு நாம் பிரீத்திக்கு எதிராக இருக்கிறத பிரீத்திக்கு தெரியாமலே அவள் கூட இருந்து அவள் பண்ண பித்தலாட்டம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பொண்ணிகிட்ட சொன்னால் மட்டும்தான் பொன்னி போட்ட சபதத்தில் பொண்ணு ஜெயிக்க முடியும். அதுக்காக நாம் பொன்னிக்கு ஹெல்ப் பண்ண போகணும்னு சொன்னாலும் பொண்ணு ஏற்றுக்க மாட்டா. ஸோ இதில் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சக்தி சந்திரசேகர்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஸோ கண்டிப்பாக பிரீத்தியை பற்றின எல்லா உண்மைகளையும் சக்தி கண்டறிஞ்சு அதை பொன்னிகிட்ட சொல்லி பொன்னியின் சபதத்தில் ஜெயிக்க வச்சு எல்லாருடைய மூச்சிலையும் கரிய பூசுவா சக்தி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.